அவனை பிடிச்சி போடு 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 வீடியோ போடு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இந்த வீடியோக்கு என்ன ஒரு 300 பேர் டிஸ்லைக் பண்ணியிருப்பீங்களா, 400 பேர் பண்ணியிருப்பீங்களா? டிஸ்லைக்கர்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றுவது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. இப்போ அது புது ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. வீணா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே பழி போட்டு வம்பு கிழித்து அதில் அந்த நெகட்டிவிட்டியில் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறாங்க. பட் ஃபைன், நான் தப்பானவன் தான். இந்த வீடியோவில் இருக்கிறவங்களும் தப்பானவங்க தான். அவங்க சேனல்லையும் குழந்தைங்கள வீடியோ பார்க்குறாங்க, அவங்க சேனல்லையும் எல்லாரும் வீடியோ பார்க்குறாங்க. ஆபாசத்தை மட்டும் பேசிட்டு அது கெத்தாக நினச்சி நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க. ஆபாசத்தை மட்டும் பேசி பத்தினி மாதிரி நிறைய பேர் பற்றி அன்வான்டான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு தான் இருக்குது. இட்ஸ் ஆல் இந்த கேம். யார் எடுத்தாலும் மதன் கௌரி சம்பளம், இர்ஃபான் வியூஸ், அதுக்கப்புறம் பிரியாணி மேன், குட் 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 பிஸ்னஸ், ஆல் த பெஸ்ட். எப்படி ப்ரோ ஷேவ்லாம் பண்ணிட்டு லாக்டவுன்ல எனக்கு எதுவுமே பண்ண தோண மாட்டேது. 2 நாள் அது குளிச்சு ப்ரோ எல்லாரும் பீச்சிலே இருக்கலாம் ப்ரோ. இவர் இன்னும் வந்தாரு இல்ல, ஆளை காணோம் ப்ரோ. பார்த்தி ப்ரோ வீடியோ ஆன் பண்ணுங்க. பாருங்க. இல்ல நீங்க ஹெட்போன்ல மாட்டினீங்கன்னா வராது, ப்ளூடூத்ல ஆஃப் பண்ணுங்க. ப்ளூடூத் ஏன் எப்படி? நான் இப்ப பைக் ரைடு போறேன் பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? வெறுப்பேத்துன்னு இருக்காரு ப்ரோ இவரு வேற. ப்ரோ இது எப்படி ப்ரோ வச்சுங்க பின்னாடி உங்க ரைடு வீடியோலாம்? அது சீக்ரெட் ப்ரோ. சத்தியமா இந்த மாதிரி வெறுப்பேத்து இருக்காருன்னு சொல்லுங்க ப்ரோ. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மணாலில இருக்கோம். சன்னி லியோன் பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டா பின்னாடி நம்மளும் ரைடு வீடியோ போட்டாச்சு. இது எப்படி பேக்ரவுண்ட் மாத்துறது? அட பாவில ஃபேமிலி வீடியோ தான் இருக்குது. உங்களாலே நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். ஆனா மாஸ்க் போட்டுருக்கோம். ஒண்ணா ப்ரோ இருக்கட்டும் ராம்போ இருக்கட்டும். போன படுக்க போடுங்க. படுக்க போடுறதா? ஆஃப் ரோடிங் போறேன். எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா லைவ்? ஐயோ உங்க முகமெல்லாம் ஃபேஸ் ஜூமா தெரியுது, என் முகம் மட்டும் சில்வர் தெரியுது. பார்த்தி ப்ரோ சேஸ். அதோ என்ன பீரா? இல்ல ஒருத்தர் வீடியோல எடுத்துன்னு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்றேன். என்னது கேக்கலையா? கேக்குது ப்ரோ. நீங்க எதுவும் டச் பண்ணல, அமுக்கி ஓட்டிட்டு கேக்கலையான்னு எப்படி கேட்கும்? அட இருங்க, பேக்ரவுண்ட் மாத்தணும் இல்ல, கைய வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஆனா ஒரு ஜூம் கால்ல 3 பேர் கனெக்ட் ஆவறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு நமக்கு. ஓகே ப்ரோ போலாமா? போலாம். ஓகே ஓகே ரெடி ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல ஏதோ சொன்னீங்க, அதை எடுத்துட்டு வந்துட போறீங்க. அது பாப்போம். இதுகிட்ட சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஏதோ பேசுங்க ப்ரோ. அப்படியா? கேளியா நீ? மக்களே இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா உத்தராகண்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டிய பாத்தீங்கன்னா ஒரே பனியா இருக்கு. பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? நான் பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்கேன். மேகமலையில ஆஃப் ரோடிங் போயின்னு இருக்கேன். பார்த்தி ப்ரோ பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு, எங்க தெரியல, பரந்த இடத்துல இருக்கு ப்ரோ. வெள்ள வெளியே தெரியுது. ஷோவோட டைட்டிலே சொல்ல ப்ரோ. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? காலையில போயிட்டோம் ப்ரோ. ப்ரோ கோவிட் டைம்ல நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க ஏன் ப்ரோ சாப்பிட்டுட்டே? 2 பேர் சொன்ன மாதிரி வயிற்று வலிக்கும். கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் வயிற்று வலிக்கும். பரவாயில்ல ப்ரோ. அப்படியே நான் இப்ப இறங்குறேன்னா பக்கத்துலயே கக்கூசு அப்படியே உள்ள போயிடுவேன் வயிற்று கலக்குச்சுன்னா. ஆனா உங்களை நம்பி உங்க வீடியோ பார்க்க வந்ததுக்கு பயங்கரமா வச்சு செய்றீங்கன்னு சொல்ல போறாங்க ப்ரோ. சரி ப்ரோ, லைட்டா லேப்டாப் ஸ்கிரீன் இவர் வேற. இதுதான் கரெக்டான வேவ்லென்த். சரி ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இருக்கும் ப்ரோ. சூப்பர். ஆக்சுவலா எபிசோட் போட்டிருக்கேன்ல, வீடியோ கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கும். ஆனா இப்ப 3 பேரா இருக்கிறதால அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால நாங்க ஜூம்ல இப்போ கனெக்ட் ஆயிருக்கோம். வேற வழி இல்ல எங்களுக்கு. அந்த மாதிரி வீடியோ இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன் ப்ரோ. சத்தியமா ஏதாவது தூக்கி போட்டுருவோம். ஷார்ட்ஸ் போட்டுருக்கு. சரியான தின்னி பண்ணாம வண்டி விட்டு போயிட்டு இருக்கீங்க. கறி குழம்பு வச்சிருக்காங்க, கொஞ்சம் சாப்பிட முடியா? இல்ல கேட்டா டயட்ல இருக்கிற வெயிட் குறைக்கணும் ப்ரோ அப்படிங்கிறப்படி. ஆனா பார்த்தா வண்டிக்கு முன்னாடி போய் நாங்கெல்லாம் பிளான் பண்ணா இப்படிதான் இருக்கும். சோ தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சாப்பிடல ப்ரோ, அதனால பசிக்க ஆரம்பிச்சு. நான் இன்டர்வியூ எடுக்கும் போது உங்களுக்கு எல்லாம் வரும் ப்ரோ. இப்ப பார்த்தி ப்ரோ ஏதாவது சொல்லுவாரு பாருங்களேன். அடுத்தது பாத்ரூம் வரண்டு போவீங்க, அவ்வளவுதான். ரைட் ப்ரோ, சொல்லுங்க எல்லார் லைஃப்ல என்ன நடக்குது? பல வருஷமாச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி. எப்படி போகுது? இந்த 4 செவத்துக்குள்ளதான் எல்லாமே நடக்குது. அப்படின்னா எல்லாமேனா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், இட்லி சாப்பிட்டு அடுத்தது நான் போய் எடுத்துன்னு வர போறேன். ஏதாவது சட்டியில மீன் கறி குழம்பு, இட்லி. என்ன இட்லியோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு? அவ்வளவுதான். கடைசியில எனக்கு மீதி இட்லி ரொம்ப சின்னதா இருக்கு ப்ரோ. டயட்ல இருக்கேன் ப்ரோ. இன்டர்வியூ ஆரம்பிச்சிருச்சா இல்லையா?
இன்டர்வியூ ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஆனா கொஞ்சம் வியூவர்ஸ்கிட்ட கொஞ்சம் மான மரியாதை இருக்குது, எல்லாத்தையும் காலி நம்ம வெளியே சொல்லுவானுங்க. அவங்க சொல்லுவாங்க இவனுங்க ஆன் கேமராக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றானுங்களே, இவனுக்கு ஒன்னா சேர்ந்து ட்ரிப் வேற போறானுங்க, அங்க கேமராக்கு பின்னாடி என்ன பண்ணுவான். இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றேன், கட் பண்ணிட்டு கதை மூட்டு போமா. என்ன ப்ரோ போயிட்டு இருக்கு? அப்படியே கெட் அவுட் இன்டர்வியூ போயின்னு இருக்கா. இன்டர்வியூக்கு தான் இட்லி அம்மா டாடா காட்டுறாங்க இருக்காரு. ஓ தெரியல ப்ரோ, உங்க மம்மிய கிட்ட வரணும். தெரியுமா? இங்க வாமா, பின்னாடி வாமா. ஐயோ ஒருத்தர் தான் தெரிவாங்க போல இருக்குமா. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப எல்லாம் ஓகே ஆண்டி? பரவாயில்லைங்களா? எல்லாமே ஓகே. சூப்பர் சூப்பர் ஆண்டி, சேஃபா இருங்க. புள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கவலையே கிடையாது. தாயே தெரியும் ப்ரோ, லைவ்ல சொல்ல சொல்லியா இந்த மாதிரி மம்மி கிட்ட. நாங்க பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப இந்த ஜூம் கால் வந்ததுக்கு அதுதான் ரீசன். மூஞ்சி பாத்துக்காம பேசினா அது ரொம்ப ஃபார்முலா ஆயிடும். அண்ட் நாங்க ட்ரிப் எல்லாம் போகும்போது இப்படிதான் இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இதோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், இதோட மோசமா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து கால்வாசி கூட கிடையாது அதுல. சரி, ஒரு ஜாலியான ஒரு லைவ். ஓகே ப்ரோ, உங்க எல்லா ஆடியன்ஸ் மிக்ஸ்டா இந்த வீடியோ பாக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம், அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட். இப்பதான் ஹாய்க்கே வரமா? யோ சாப்பிடுறப்ப ஹாய் ஹாய் கிடக்கு. தனித்தனியா இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால அப்படியே ஜூம் கால்ல நாங்க வண்டி ஓட்டிட்டே பேசிட்டு இருக்கோம். அவரு பனி பிரதேசத்துல இட்லியும் கோழி குழம்பு சாப்பிடுறாரு. நான் பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்ல குளிங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஆஃப் ரோடிங்ல வண்டி ஓட்டிட்டு. பார்த்தி ப்ரோ பாத்தீங்கன்னா எனக்கு வேற வழி இல்ல, அந்த அளவுக்கு வசதி இல்ல, அதனால நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சரி ப்ரோ, அப்புறம் நம்ம क्वेश्चन தான் எதுவுமே ரெடி பண்ணல ப்ரோ, நானு ப்ரீ ப்ரிப்பேர்டா எதுவும் பண்ணல. சரி நமக்கு தானே எதுவும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தி ப்ரோ கிட்ட போயிடலாம். ப்ரோ அப்படியே நீங்க क्वेश्चन கேட்டாலும் அதுக்கு பதில் வர போறது இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, இது ரொம்ப சீரியஸான விஷயம், நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மள பத்தி. என்னன்னா நம்ம கொடைக்கானல் சீரியஸா பேசுறோமா? சீரியஸா பேசுறோம். சின்ன பசங்க பேசிட்டு இருக்கோம், வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, கதை மூட்டு போமா. இப்ப கண்டினியூ ப்ரோ. சோ கொடைக்கானல் போனப்போ நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசணும் ப்ரோ, இந்த ஹேட் கமெண்ட்ஸ், ஹேட் லவ். ஆனா செரி ப்ரோ என்ன சொல்றது, நம்மளை விட செரி ப்ரோக்கு ரொம்ப கம்மி தான் ப்ரோ ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கிறதுலே எனக்கு. என்னைய பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்லன்னா வந்து உனக்கு இப்படி தெரியுதா? என்ன எதுக்கிட்ட கம்மியா வருதுன்ற எப்படா இவன் சிக்குவா வச்சு செய்யலான்னு பாத்துட்டு இருக்காங்க. எப்படா எதனா ஒரு கான்ட்ரோவர்சியில மாட்டுவான் வச்சு செஞ்சு விட்டுலான்னு வெயிட் பண்றாங்க எல்லாரும். அதுக்கு ஒரு டீம், ஒரு குழு ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆமாமா, பார்த்தி ப்ரோக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வருது, ஆனா பார்த்தி ப்ரோ கொஞ்சம் சென்சிட்டிவா ரியாக்ட் பண்றாரு. அது பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, என்ன பொறுத்த அளவுக்கு நான் போடுற கண்டென்ட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு 1000 கமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 அந்த மாதிரி வரும். ஆனா அந்த 20மே கொஞ்சம் வச்சு செய்யற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஏதாச்சும் வீடியோல ரிப்ளை கொடுத்தேன்னா அத்தனை பேர் ஆறுதல் சொல்றதுக்கு 1000 பேர் வந்துடுறாங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாயிருது, அதனால கண்டுக்காம விட்டுலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றது, செரி விளாக் பினோமோ இல்லனா செரி விளாக்ஸே கிடையாதுன்னு சில பேரு, ராம்போ இல்லைன்னா ராம்போ இல்லனா பார்த்தியா கிடையாது, ராம்போ வச்சுதான் பொல போடுது அப்படின்னு சில பேரு பயங்கரமா பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில ஜாம்போ இன்ஸ்டாகிராம் லைவ் இருந்ததுன்னா நீங்க 3 பேர் 4 பேர் உட்காந்துக்கிட்டு உங்க பொழப்பு எப்படி இருக்கு, நல்லா ஓடுதா நாறுதான்னு பாக்காம அடுத்த யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க எதை வச்சு பொழப்பு நடத்துறாங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. சோ இது நான் பாத்தீங்கன்னா நான் யாரையும் சொல்லல, அதை நான் மீன் பண்ணிக்கிறேன். இது ஒரு சம்பவம் நடந்தது, அது யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். என்னவோ இந்தியா பிரதமர் ஒரு பாகிஸ்தான் பிரதமர் நாட்டை திருத்துறாரு உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல. சொல்லுங்க ப்ரோ, பினோமோ இல்லனா செரி இல்லன்றாங்க. பினோமோ இல்லனா வந்து செரி விளாக்ஸ் கிடையாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னா ஒரு வீடியோல சொல்றேன் அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு தான் பினோமோ இருக்குல்ல உனக்கு என்ன அப்படின்றது நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோல சொல்லிட்டேன். தட் வந்து ஒரு ஆடா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து சில ஆப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து ஆசை கிடையாது. பட் பினோமோ வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளே பண்ணி தான் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வின் பண்றாங்க, சில பேர் தோக்குறாங்க, அதுல எல்லாம் நான் போய் விரும்பல. பட் எனக்கு வந்து நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பா தேவை. ஸோ காசு இல்லாம வந்து டிராவல் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைல் கிடையாது. எனக்கு வந்து நான் பெட்ரோல் போடணும், பைக்கு சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாம என் வீட்டையும் நான் பாத்துக்கணும். எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு நாள் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வர்றதே ரொம்ப கம்மி. கரெக்ட் தானே ப்ரோ? நம்மளுக்கு வந்து யாருக்காச்சும் இப்போ இனோவேஷன் பிளஸா இருக்கட்டும், இல்லைன்னா பார்ட்டி பைக் ரைடரா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். ஸோ அந்த பார்ட்டி விளாகரா இருக்கட்டும், இல்ல யார் வேணா இருக்கட்டும்.
ஸோ ஒரு பெரிய பிராண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நார்த் சைடில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து தமிழ்நாடு vloggers வந்து அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க யாருமே. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாமல் எங்களால் எப்படி வந்து ஒரு நல்ல பிராண்ட்ஸ் என்டோர்ஸ் பண்ண முடியும், நாங்கள் எப்படி வந்து மணி கெயின் பண்ண முடியும், அதுல இருந்து எப்படி நாங்கள் டிராவல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வரதை வச்சு எதனா ஒன்று பண்ணி ஓட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட் பண்ணுறது. ஸோ அது பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டு அது வந்து யாரும் விளையாடாதீங்க, யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எல்லாருமே கேட்பாங்க நீங்க விளையாடுவேன்னு சொல்லிட்டு. நான் சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் விளையாடவே மாட்டேன். இதுதான் வந்து உண்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டு போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து அந்த ஒரு கேம்ல நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால என்ன சொல்ல வர்றீங்க ப்ரோ? விளம்பரத்தை விளம்பரமா பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சரி ப்ரோ, இப்போ நீங்க அந்த வீடியோல ஆட் குடுக்குறானா அந்த வீடியோல டிஸ்க்ளைமர் போட முடியாது. இந்த வீடியோல நீங்க சொல்லலாம், அவன் கேட்க முடியாது. இப்போ நீங்க ஓப்பனா சொல்றீங்க, அது எனக்கு ஒரு ப்ரமோஷன், அவ்வளவுதான். அது எனக்கு ஒரு ப்ரமோஷன். அதுல இருந்து வர காசு அதெல்லாம் கூட ஒரு ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் புக்கா இருக்கிறேன், எல்லாருக்குமே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறேன். 99% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாசிட்டிவா எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இந்த 1% யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்து பாக்குறாங்க பாத்தீங்களா சேனல. சோ புதுசா வந்து பாக்குறவங்களுக்கு வந்து நீ இதுக்குடா இந்த ஆப் ப்ரோமோட் பண்ற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்மளால எல்லா வீடியோலையும் சொல்ல முடியாதுல்ல, தட் வந்து நான் வந்து இதுக்கு தான் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மள. சோ அதனாலதான் வந்து நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதை பத்தி பினோமோன்ற பேச்சு எடுத்தாங்கன்னா நான் கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரியல இன்னும் வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பினோமோ பண்ணுவேனா பண்ண மாட்டேன்றதெல்லாம் எனக்கு ஐடியா கிடையாது. ஆனா சப்போஸ் அவங்க என்ன வந்து பண்ண சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல. யார் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா அது பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் இதுதான் இருக்கு, சார்ந்துதான் இருக்கு. சோ வந்து நான் அதை கண்டிப்பா நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து எனக்கு வந்து கோவிட் வேக்சினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட சொல்லி. ஓகேங்களா? சோ அந்த கோவிட் வேக்சின் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து எனக்கு 1 lakh வரைக்கும் நான் பே பண்றதுக்கு ரெடின்ட்டானுங்க. நீங்க வந்து எனக்கு அந்த கோவிட் வேக்சின் இப்ப இருக்கிற கோவிட் ஷீல்டு, அதுக்கப்புறமா இன்னொன்னு இருக்கு. சோ இது ரெண்டும் தவிர்த்து இன்னொரு 3ஆவதா ஒரு பிராண்ட் ஒன்று வரப்போகுது. சோ அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொமோஷன்ல இறங்கி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற எவனும் எந்த பிராண்டும் கொடுக்க மாட்டான் அந்த அமௌண்ட். சரிங்களா? ஆனா எனக்கு வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் லாஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ அவேர்னஸ் வீடியோ நினைச்சிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் அவன் வந்து அந்த லிங்க் அமிச்சு நான் லிங்கை போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இது ஐயோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன், சோ காசுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஏகப்பட்ட ஆடு வருது. நான் ஏகப்பட்டது இன்னும் நிறைய என்னமோ பண்ணிருக்கலாம். ஏன் நான் வந்து இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்றது என்ன லேகியம் விற்கிறியான்னு சொல்லிட்டு எவனோ ஒரு பைத்தியக்கார யூடியூபர் ஒருத்தன் கேக்குறான். பைக்கர் எதுக்கு வந்து இது விட்டுருங்க. அதாவது இந்த இடத்துக்கு உங்க விளம்பரதாரர் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த இடத்துக்கு வர்றது? ப்ரோ லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசத்துக்கு ஒரே ஒரு ப்ரொமோஷன் வந்தா போதும். அது ஏதாச்சும் ஒரு பிராண்டு, இந்த பெட்டிங் ஆப் அது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பிராண்டு வந்தா போதும். 2.5 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கீங்க. 2.5 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கீங்க இதுக்காக. இப்போ இந்த நார்மலா இந்த நம்ம குரூப்ல நம்மள தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா. சோ அதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுக்கல, இவனுக்கு என்னடா எல்லா வீடியோலயும் அது ஒரு தனி செக்மெண்ட் இருக்கு, வெச்சு செய்யும் செக்மெண்ட். அது நம்ம தனியா பேசுறோம் வீடியோல, அது செப்பரேட்டா ஒரு செக்மெண்ட்ட யோசிச்சு வச்சிருக்கேன். ஐபிஎல்க்கு யாரு ப்ரோ ஸ்பான்சர்? ஐபிஎல்க்கு ஐபிஎல் விவோ, அதுவும் ஒரு பெட்டிங் ஆப் ஆக்சுவலா. அதை எத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க? ஏன் அதுல யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா? பெரிய அளவுல பண்ணா அது தப்பு இல்ல, சின்னதா இருக்கவங்க பண்ணா மட்டும் அது எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுதா? அது நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற, உன்னால வந்து இத்தனை குடும்பம் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி. நம்மளாலதான் கெட்டு போகுது. அடிக்கிறது யாரு? நம்ம பொதுவா நம்ம பழக்கமே என்ன, அடிக்கிறது யாரு? இந்த பழைய புடவை வாங்குறவன், கோயில ஈயம்பத்துல பேரிச்சம்பழம் விக்கிறவன், அந்த மாதிரி நான் வச்சுக்க வேண்டியது நம்ம ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஐபிஎல் பெரிய இல்ல. இப்போ ரைடு அப்படின்னா என்ன சொல்றது, லாக்டவுன்ல எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, கொரோனால கூட வண்டி எடுத்துட்டு வெளியே போக முடியும். சேனல் நல்லா ரன் ஆயிட்டே இருக்கணும்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் யோசிச்சு பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தி ப்ரோக்கு ரேம்போ இல்லைன்னா எதுவும் கிடையாது அப்படிலாம். ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கு என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? நீங்க இது சொல்றதுன்னா ரேம்போ வர்றப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சூப்பர். ஓகேங்களா? இப்ப நம்ம ரேம்போ வீடியோ மட்டும் பண்றது இல்ல, ரேம்போ வீடியோ பண்றப்போ அதுல நம்ம தனியா யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணும், அவனுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் பண்ணும். இப்படி சொல்றவங்கள நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு வீடியோ மட்டும் அந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்க. நீங்க வளர்த்துற ஒரு பெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைட்டா பண்ணி
அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு கஷ்டம். நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதுக்கு நார்மலா ரைடு போனோமா, இங்க பேசணுமா, அங்க போனோமா, பார்த்தோமா, வந்தோமா, பாக்குறத ஷேர் பண்ணோமா, ஈஸியா முடிஞ்சிடும். உடனே செரி ஃபேஸ் மாறுது. நான் அடுத்து சொல்ல வரேன். இல்ல அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த பெட்டை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் பப்ளிக்காவும் சொல்லுவாங்க ரேம்போனாலதான் உன் வீடியோ அப்படின்னு சொல்லி, சேனல் அப்படின்னு சொல்லி. நான் அதை ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், விடுங்க. நான் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். வீடியோ போட்டா ஏன் வீடியோ போடுறேன்றானுங்க, வீடியோ போடலன்னா ஏன் போடலன்னு ஒரு திட்டு, ஆடு போட்டா ஏன் ஆடு போடுறன்னு ஒரு திட்டு, ரைடு போடலாம் ஏன் ரைடு போடலன்னு ஒரு திட்டு, போனா வண்டி ஓட்டலாம் நீ பொழப்பு நடத்துற இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு ஒரு திட்டு. அவங்க சொல்றது என்னன்னா, நீ பழையபடி நைட் ஷிஃப்ட்டுக்கு போ கம்பெனிக்கு, நீ மறுபடியும் பெங்களூர் வேலைக்கு போ, நீ மறுபடியும் கம்பெனிக்கு வேலைக்கு போ, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி கமெண்ட்லாம் நம்ம 3 பேருக்கு தான் ப்ரோ வித்தியாசமா வரும். ரொம்ப அரகண்டா வித்தியாசமா வரும் 3 பேருக்கு மட்டும். அது குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் இருக்காங்க ப்ரோ. அது ஒரு குழுவாவே செயல்படுறாங்க. இவன் வீடியோ போட்டா இந்த கமெண்ட் போடணும், பொடா சொட்ட, பொடா போட்ட, பொடா சுட்டு நான் போயினே இருப்பேன் காதுல வாங்காம. என் வீடியோல வந்து ஏன்டா நான் அவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. தட் வந்து யூடியூபர் கிட்ட வந்து கமெண்ட் போட்டா வந்து ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, நம்ம வந்து அதுல ஒரு சந்தோஷம் தேடலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஆரம்ப காலம். இப்ப வர யூடியூபர்ஸ் எல்லாம் உள்ள என்ட்ராகும், யூடியூபரா இருக்கட்டும், டிக்டாக்கரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், உள்ள என்ட்ராகும் போதே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணா மட்டுமே வளர முடியும்ன்றது தெரிஞ்சுக்கிறாங்க நல்லா. நீ எவ்வளவு வேணா திட்டு, அவங்க அடுத்தடுத்து நீங்க வளர்ந்து போயிட்டே தான் இருப்பா, நீ கடைசி வரைக்கும் திட்டிட்டு உன் வீட்லயே தான் உட்காந்துட்டு இருப்ப. அந்த ஒரு போனு, அந்த ஒரு நெட்டு, உன்னுடைய அதுதான் வேஸ்ட், உனக்கு உன்னுடைய டைம், வேற எதுவுமே இல்ல. நல்ல அவங்களுக்கு நான் ஒரு நேம் ஒண்ணு வச்சிருக்கிறேனே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு நேம் மிட் நைட் சைக்கோன். அவனுங்கெல்லாம் நிறைய அந்த நடுஜாமத்துலதான் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சைக்கோவே பரவாயில்ல ப்ரோ, சைக்கோனா எப்பவுமே அந்த மைண்ட் செட்ல இருக்க மாட்டா. இவங்க எப்ப வீடியோ போட்டாலும் அந்த குரூப் கரெக்டா வந்துரும் கமெண்ட் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்லைக், ஃபர்ஸ்ட் இது, ஃபர்ஸ்ட் அது. இதுல ஒருத்தன் வருவான் என் வீடியோஸ்க்கு ரீசெண்டா சுந்தர் பிச்சை போட்டோ வச்சுன்னு வர அசிங்கமா திட்டுறான். அந்த ஆள் என்ன பாவம் பண்ணாரு என் வீடியோஸ்ல. அவன் கான்பிடென்ட்டா இருக்கான் ப்ரோ, உங்க வீடியோ நல்லா இருக்காதுடா, நல்லா இருக்காது, அதனாலதான் 5வது செகண்ட்லயே டிஸ்லைக் போடுறான். இப்போ நான் எங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. சோ ட்ரூவா ஃபாலோ பண்றது எந்த அளவுக்கு ட்ரூவா எங்களை ஃபாலோ பண்றீங்களோ, லவ் பண்றீங்களோ, அதே மாதிரி ட்ரூவா ஹேட் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்கு. நார்மல் ஹேட் வேற, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல திட்டுறது, கமெண்ட் செக்ஷன்ல குடும்பத்தை போய் இழுக்கிறது. சோ எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அந்த வீடியோல, இல்ல ஒரு ரிப்ளை வீடியோ போடுறதுல. நாங்க ஏன் பேச மாட்டோம் அப்படின்னு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ செரி எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ்ல எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு திட்டி விட்டுருவாரு. சோ அது பார்ட்டி நான் வளர்ந்ததே வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை, ஓகேங்களா. வாயை திறந்தாலே வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து வாயை திறந்தாலே வொகாபுலரி தான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அப்படிதான் பேசிப்போம். அப்படி இருக்கும்போது இவனுக்கு புதுசா ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணி திட்டுறதுக்கு என்ன திட்ட வராங்கன்னா, டேய் நாங்களாம் அந்த காலத்துலயே அந்த மாதிரி திட்டுவோம்ல, எங்களை ஏன்டா வந்து நோன்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இப்ப ரீசெண்டா வந்து நான் அந்த ஃபுட் வீடியோ ஒண்ணு போட்டுருந்தேன்ல, அதுக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. தட் வந்து ப்ரோ இன்னொரு நாள் நீங்க வந்து சாப்பாடு கொடுக்கறது வந்து நீங்க வந்து காட்டிருக்க கூடாது, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருங்க, நான் வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது நான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி போடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல 3வது வீடியோ. அந்த வீடியோ எடுக்காம நான் நிறைய கொடுத்துருக்கேன். அந்த டைம் எல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுது. எப்பப்பெல்லாம் எனக்கு தோணும்னா, எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், இந்த விஷயத்த வந்து பண்ண வைக்கணும் நம்ம ஆடியன்ஸ் நினைக்கும் போது தான் அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். நம்ம அதுக்கும் வந்து கிளம்புவானுங்க. தட் நீ வந்து இப்படி நீ வந்து இதை காமிக்கிற, அதை பண்ற, இது பண்ற. நம்ம அதான் ப்ரோ, எது பண்ணாலுமே பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நாம அந்த ஃபுட் குடுக்குறோம் அப்படிங்கறத அதை வீடியோ பண்ணி போடுறோம்னா இந்த வகையிலயும் நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுலயே அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு பையன் கூட ராஜபோத அப்படிங்கிறேன் நான். அது அவ்வளவு கமெண்ட் இப்ப கிட்டத்தட்ட 1400 கமெண்ட், ஓகேங்களா. நான் வந்து அதை பண்ணிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் கூட பண்ணி டேக் பண்ணல ப்ரோ. அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் அந்த வீடியோ. என்ன கேட்டா, நீ ஹெல்ப் பண்றதெல்லாம் ஏன்டா வீடியோ போடுறன்னு கமெண்ட் கேக்குறாங்கல்ல. இப்போ வேக்சின் போடுறது மட்டும் ஏன் எல்லாரும் போட்டோ எடுத்து போடுறாங்க, அதை பார்த்து 4 பேர் போய் வேக்சின் போடுவாங்க, இன்ஸ்பயர் ஆயிட்டு தானே போடுறாங்க. இந்த மாதிரி வீடியோ போடும்போது நம்ம ஆன்லைன் கண்டென்ட் வீடியோ பண்றோம், நமக்கு இதுதான் வேலை. சோ 4 பேர் அது பார்த்து அவங்களும் போய் ஃபுட் ஹெல்ப் பண்ணா நல்லது தானே. அதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன், ஒரு வெறுப்புன்றது ஒருத்தர் மேல வந்துச்சுன்னா அது எந்த வகையில எடுத்துன்னு வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ரொம்ப சைக்கோத்தனமா யோசிக்கிறாங்க. மெயினா அந்த நெகட்டிவா பேசுறவங்க சொல்றேன் கமெண்ட்ல. அப்படி பண்ணி எதுவுமே யாருக்குமே எதுவுமே ஆக போறது இல்ல ப்ரோ. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் பார்த்துட்டு தான் போய் ஆகணும். என்ன ஒரு நாள் வந்து நான் டிப்ரெஸ்டா உட்காருவேன், ஒரு நாள் பார்த்தி நீங்க டிப்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. அது வந்து அந்த ஒரு கமெண்ட்ஸ் படிக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு அது அஃபெக்ட் ஆகும்.
பட் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ம், ம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பழகிடுச்சு. அது பழகிடுச்சு. அந்த கமெண்ட்லாம் பார்த்து கடலை சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கேன் டெய்லி வீட்டுல நான் ஜாலியா. ஐயோ, ஒரு ஆள் இட்லி சாப்பிட்டு இருக்குது, ஒரு ஆள் கடலை சாப்பிட்டு இருக்குது. நீங்க முறுக்கு ஏதாவது எடுத்துனுவாங்க, ஜாலியா போவோம் லைவ். சோ இப்போ என்னன்னா ஓவராலா கான்செப்ட் என்ன, ஹாய் ப்ரோ எப்படி இருக்குங்கன்னு ஆரம்பிச்சு இது வேற மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு. பார்த்தி ப்ரோவோட சொத்து மதிப்பு ப்ரோ உங்க ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. பார்த்தி ப்ரோட சொத்து யூடியூப்க்கு அப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்தாரு? அதான் யூடியூப்க்கு முன்னாடி நான் கணக்கு போட்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் என்னோட ஃபேக்டரியில இருக்கிற மிஷின்ஸ், என்னோட நிலம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ரேட் பார்த்தா ஒரு 70 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். இப்ப யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய். நம்ம தான் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் கரெக்டா பாக்கலையே. பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்தி நான் வீணா போயிட்டு அது ஒரே ஏறி இருப்போது. ஒவ்வொரு எங்களதான் சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ கம்பெனில கால் பண்றாங்க ப்ரோ, அந்த வழின்றது அங்க வந்தாதான் தெரியும் ப்ரோ. முக்கியமா இந்த மகாபலேஸ்வர் ரைடு பத்தி பேசுவோம். ஏன் எல்லாரும் அந்த ரைட்ல இருந்து பிரிஞ்சுட்டீங்கன்னு ஒரு டாபிக் போச்சு. எல்லாரும் சண்டை போட்டுக்கிறீங்க, செரி தான் காரணம், விஜய் தான் காரணம், பாத்தி தான் காரணம், அதுக்கு யாரு தான் காரணம்? ஃபர்ஸ்ட் நான் காரணம். ஏன்னா நீங்க சொன்னீங்களா, மோஸ்ட்லி சொல்லிட்டீங்க கம்பெனி. ஆமா ஆமா. நான் லடாக் போனப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் வந்து நான் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு போன் மட்டும் பண்ணிடாத, கம்பெனி விஷயங்களை ஷேர் பண்ணிடாத. போன் பண்ணு, ஆனா கம்பெனி விஷயங்களை மட்டும் எக்காரணம் மட்டும் ஷேர் பண்ணிடாத. ஏன்னா எனக்கு கம்பெனில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் செட் அவுட் ஆயிடும். மறுபடியும் இதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்க முடியும், ரைடு அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் அந்த லடாக் போயிட்டு வர வரை கம்பெனி பத்தி பேசல. ஆனா மகாராஷ்டிரா ரைடு நம்ம போனோம், போய் சேர்ந்ததே 2 நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில போன் வந்தது, எனக்கு கம்பெனில ப்ராப்ளம், அதாவது சால்வ் பண்ண முடியாத ஒரு அளவு பிரச்சனை. அதனால என்னால அதுக்கு மேற்கொண்டு என்னால அதை ரைடு கன்டினியூ பண்ண முடியும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பெரிய பிளான் வச்சிருந்தோம், 10 நாள் 11 நாள் பக்கமா பிளான் வச்சிருந்தோம். எக்ஸ்டன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது. அப்ப நம்ம இன்னும் அதிக தூரம் போயிட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்சதையுமே அப்புறம் சரத்தும் வந்து டியூபர் பேச வந்துட்டு அவருக்கு ஏதோ பர்சனலா வேலை இருக்குது, பைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவருக்கு. பைக் ப்ராப்ளம், அதை மறந்துட்டேன். பைக் ப்ராப்ளம் பண்ணிட்டேன். ஆமா, ஆக்சுவலா சரத்தையும் உள்ள கூப்பிட்டேன் நானு. பையன் இப்போதைக்கு லைவ்லாம் வர மைண்ட் செட்ல இல்ல. சோ அதனால நீங்க யாராச்சும் லாஸ்டா பேசுனீங்களா விஜய்? நான் 1 வீக் முன்னாடி பேசினேன் ப்ரோ, ஒரு 1/2 hour பேசியிருப்பேன். சரி விஜய் ப்ரோ, திடீர்னு ட்ரோனை தொலைக்கிறீங்க, உடனே டக்குன்னு ட்ரோன் வாங்குறீங்க, திடீர்னு ஒரே ஒரு இப்போதைக்கு எதுவுமே அப்டேட் பண்ற ஐடியாவே கிடையாது. ப்ரோ நீங்க கார் ப்ரோ, கார் வாங்கிருக்கீங்க, இது அட்வென்ச்சர் வாங்கிருக்கீங்க. எனக்கு கார் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால தான் சூப்பர் பைக் பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த கார் வாங்கினது பதிலா நான் சூப்பர் பைக் வாங்கிட்டு இருக்கலாம். பட் ஆனா வந்து நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டா யோசிச்சேன். ஓகே, பட் ஆனா இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாவே கார் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் GoPro Max எடுத்தேன் அப்படின்னா ஒன்னு செரிய மோட்டிவேட் பண்ணுவேன், இல்ல பார்த்தியை மோட்டிவேட் பண்ணுவேன் போன் பண்ணி. ப்ரோ மேக்ஸ் வாங்கிருக்க செம்மையா இருக்குண்ணா. ஒரு 1 monthலயே ஒரு கேமரா ஒருத்தர் வாங்கிட்டு இந்த சட்வி ஒன்னு வாங்கின நம்மால பார்த்தி ரொம்ப மோட்டிவேட் பண்ண, அவர் வாங்கிட்டாரு. அடுத்தது இப்போ கேமரா மிரர், இப்போ நான் வாங்கிருக்கிற கேமரா செரிதான் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தான். ப்ரோ A7C தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு எப்போ இந்த கேரளா ட்ரிப் போகும்போது எப்பயோ சொல்லியிருந்தாரு. பட் அந்த ஆப்ஷன் எனக்கு வந்துருச்சு. இப்போ அவரெல்லாம் ஐட்டம் மோட்டிவேட் பண்ணிட்டேன். அடுத்தது அப்படியே 3 பேரும் மாறிட்டே இருக்கும். நாங்க வச்சிருக்கிற கேட்ஜெட்ஸ் மோஸ்ட்லி ஐடென்டிக்கலா 3 பேருக்கு எல்லாருக்கிட்டுமே இருக்கும். அது மேட்ரு. Thank you for choosing Jooma. Time limit has been upgraded by the host and now includes unlimited minutes. Okay, super. அப்போ எல்லாமே ஓலா தானா? ஜூம் காரன் கூட ஓலா பண்றான் உள்ள ஒரு. வேக்சின் போட்டீங்களா ப்ரோ எல்லாரும்? என்ன क्वेश्चन? ஆமா, வேக்சின் எப்ப போட்டீங்க ப்ரோ கடைசில? நான் இன்னும் போடல ப்ரோ. நான் போடணும் ப்ரோ. நான் வேக்சின் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? பழக்கம் இல்ல ப்ரோ வேக்சின்லாம் போட்டு. நமக்கு தான தர்மம் பண்ணுங்க, இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் கண்டிப்பா. இப்போ நான் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டேன்னா நான் அதுக்கப்புறமும் நான் வந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஆனா வந்து நான் எனக்கு எல்லா வாட்டியும் அந்த வீடியோ எடுத்து அதை கண்டென்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணாது. ஒரு வாட்டி போட்டு முடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லா வாட்டியுமே நம்ம வந்து சொல்லினே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது இப்போ ரீசெண்டா ஒரு கமெண்ட், ப்ரோ இது பண்றீங்க, கோவிட் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த வீடியோ நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அந்த வீடியோ. சார் நீ ஏன்டா உள்ள யூடியூப்குள்ள வர அந்த கமெண்ட் போடுறவன்? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தா நீ எதுக்கு நெட் ஆன் பண்ணிட்டு உள்ள வந்து நீ வீடியோ பாக்குற?
நீ நாட்டுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்காம எல்லாமே ஷட் டவுன் பண்ணணும் தான் நீங்க சொல்ற கமெண்ட் பார்த்தா அது எல்லாமே அந்த வெறியர்கள் தான், நம்மள பிடிக்காம இருக்கிற சில வெறியர்கள் அவங்க தான் அந்த கமெண்ட் போடுறாங்க. ப்ரோ செரியோட யூடியூப் ஆல்ரெடி போட்டாருன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல ஒன்னு ஏதோ வீடியோ ஒன்னு. ஆமாமா ரைட். அப்ப அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதான் லாக்டவுன் வந்துருச்சுன்னா யூடியூபர்ஸோட கண்டென்ட் யூடியூப் ரெவன்யூ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. படத்துல ஹீரோன்னு இருந்த ஒரு வில்லன் இருக்கத்தானே செய்யணும் ப்ரோ. வில்ல இருந்தா தான் படமே கெத்தா இருக்கும். இத நான் எங்கயாவது நம்மளே வில்லன் தானேயா? எங்கயாவது நான் டைலாக் நம்ம என்னைக்கு ஹீரோ நோட் பண்ணுங்க. பண்றது பூரா வில்லத்தனம், இதுல வேற நம்ம வேற ஹீரோ. நீங்க 3 பேர் மட்டும் கொலாப் பண்றீங்க, நாங்களாம் உங்க கூட ரைடு வரோம்னு சொன்னா ஏன் வேணான்றீங்க, எங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ ஒரு மெசேஜாவது வரும் நமக்கு. ப்ரோ உங்க கூட நெக்ஸ்ட் ரைடு வரேன் கேக்குறாங்களா இல்ல சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்களா? சப்ஸ்கிரைபரே கேக்குறாங்க ப்ரோ. நிறைய பேர் நமக்கு டெய்லி மெசேஜ் வரும்ல, ப்ரோ உங்க கூட ரைடு வரேன், அடுத்த ரைடு எங்களை கூட்டிட்டு போங்க. நம்ம ஏன் ஆக்சுவலா அலோ பண்ண உங்களுடைய ரைடிங் எனக்கு தெரியும், பார்த்தி ப்ரோக்கும் உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் தெரியும், உங்களுக்கு எங்க 2 பேருடைய ரைடிங் ஸ்டைல் தெரியும். அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ரைட் பண்ணும்போது இந்த இடத்துல விஜய் பிரேக் எடுப்பாப்புல, இந்த இடத்துல வந்து சொதப்பாப்புலன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே விடுவோம். அதனால இப்போ புதுசா யாராச்சும் ஒருத்தர் சேர்க்கணும்னா ஒண்ணு நம்மளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப நம்மளே கூட எடுத்த உடனே ரைட் போயிடல, ரொம்ப நாள் போன்ல பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தி ப்ரோலாம் எனக்கு அவர் லடாக் போற டைம்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். ஆனா மீட் பண்ற சான்ஸ் அதுக்கப்புறமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரைடே போக ஆரம்பிச்சோம். சோ யாருன்னு தெரியாத ஒரு நபர் கூட நம்மளால வந்து போய் ரைட் பண்ண முடியாதுல்ல, அவங்க எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு நாள் நம்மள மட்ட அடிச்சுட்டு கூட போயிடலாம், அவங்க கூட வரவங்க என்ன மாதிரி கேரக்டர். அந்த மாதிரி வர்றவங்க நம்ம கூட வர்றப்ப வந்து அவங்களோட சேஃப்டி நாம தான் பாக்கணும். அவங்க எப்படி ஓட்டினாலும் சரி, சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னம்னா நம்ம தான பொறுப்பு. அது கண்டிப்பா ப்ரோ வச்சு செஞ்சு விட்டுருவாங்க, அவங்களே சொல்லலன்னா கூட நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க வெறியர்கள். இன்னொரு விஷயமும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம 3 பேரையும் ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா பாத்தீங்களா? ஆமா, அவனை ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துற இப்போ? பேட் வேர்ட் பேசக்கூடாது ஆன் கேமரா முன்னாடி, நீ ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் இல்ல ப்ரோ, எப்படி நம்ம கூட வந்து அறிமுகமா நம்மளுக்கு எல்லாருக்குமே அப்படியே ஒரு ரைடு போறோம் அந்த மாதிரி தான் நார்மலா. அது மாதிரி வந்து யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியாத ஒரு உலக, நம்ம எப்படி தெரியாதவங்க கூட நம்ம ரைட் பண்ண முடியும்? பார்த்தி விஜய் உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க ப்ரோ. ப்ரோ திஸ் இஸ் மை இன்டர்வியூ. நாங்களும் கேட்போம். குமார் பயந்துட்டாரு. கேளுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்னை கான்டாக்ட் பண்ணப்போ எனக்கு வெறும் 3000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. ரைட். எதை வச்சு என்ன கான்டாக்ட் பண்ணீங்க? என்னை ஒரு யூடியூபரா எப்படி ஏத்துக்கிட்டீங்க? இல்ல ப்ரோ, ரொம்ப நாள் லடாக் வீடியோஸ் பாத்துட்டு இருந்தேன் நெட்ல, ஓகேங்களா, ஃப்ரீ டைம்ல. அப்ப ஆக்சுவலா நான் வண்டி அப்பதான் எடுத்து ஒரு 1 இயர் கூட ஆகல, நான் லடாக் வீடியோஸ் பாத்துட்டு இருந்தேன். உங்க வீடியோ பார்த்தேன் நான். ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான எடிட்டிங்கும் எதுவுமே இல்லாம ராவா அப்படியே சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. யாரா இவரு, இந்த பிறவி எங்க இருக்குது, தமிழ்ல வேற பேசுறது நான் செக் பண்ணி பார்த்தா நீங்க எந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருந்தீங்கன்னா போன் நம்பரே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கீங்க உங்களது. அந்த டைம்ல கமெண்ட்ல யாராவது கேட்டாலும் போன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அந்த டைம்ல. அதை நான் நோட் பண்ணி சரி இவரை நம்ம மீட் பண்ணுவோம், கேரக்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணேன். அப்பதான் நாங்க ஒகே நக்கல் தான் ஃபர்ஸ்ட் ரைடு நாங்க போனது. அதுக்கப்புறம் பார்த்தி ப்ரோ இப்போ செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஆயிட்டாரு, அது அவரோட ஒரு சொல்லலாம். அதே நாங்க அப்படிதான் பார்த்தோம். நான் இப்போ சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் நான் பெருசா பாக்கல, எனக்கு கேரக்டர் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரிதான் நாங்க 3 பேர், நானும் செரிலாம் போறது. செரிக்கு அப்படிதான் நான் கான்டாக்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம்ல பேசணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, கரெக்டா? ஆமா, ஆக்சுவலா விஜய் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. நான் அவருக்கு அந்த மெசேஜ் வந்து நான் கவனிக்கல, நான் பார்க்க முடியல, ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி எப்படியா எனக்கு கால் பண்ணாப்புல, சரி ஓகே. அதுக்கப்புறமா தான் போய் இன்ஸ்டாலே போய் பார்த்தேன். ரைட்டு மெசேஜ், ஐயோ நான் என்னுடைய கெட்ட பழக்கமே அதான் ப்ரோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மெசேஜே பாக்குறது கிடையாது ப்ரோ. நீங்க பெரிய வேலையில இருந்தீங்களா பெங்களூர்ல? ஆமா, ஆக்சுவலா இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா எனக்கும் சரிக்கு ஒரு கோயின்சிடன்ஸா தான் போச்சு. பட் அது வேணா விடுங்க, அந்த கம்பெனிக்காரங்க பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னடா வீடியோ போட்டு கிளிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, உங்க இல்ல நல்லா பேசிட்டே வந்து உங்களை பத்தி தப்பா யாருக்கிட்டயாவது சொல்லி அந்த மாதிரி நடந்திருக்கா? அது லோக்கல்ல நடக்கும், அது அன்றாட நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயம். பெரிய செலிபிரிட்டி மாதிரி உங்கள மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் நடக்குது. ப்ரோ பை ப்ரோ, நம்ம நெட் கட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து யாருக்குமே கால் பண்ண மாட்டேன் பர்சனலா. வந்து நம்ம யாரையாச்சும் அவங்களோட டைம் எடுத்துக்கூடாதுன்னு அதிகபட்சமா நான் கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தான் பண்ணிருப்பேன் நானு. மற்றபடி யாரையும் நான் தேடி போறதே இல்லை.
சின்ன வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ப்ரோ ஒரே நிமிஷம் நான் பீச்சுக்கு போறேன், எனக்கு இது பிடிக்கல. ஓகே ரைட், நானும் பீச்சுக்கு வரேங்க. ஏக் 2 பேரும் இட்லி கடலையும் தின்னுட்டு பீச்சுக்கு போறீங்களா? அவ்வளவு கூட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசலாம்னு சொல்லிட்டு. ப்ரோ அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, கோச்சிங் போலான்னு இருக்கேன் ப்ரோ. நான் மோட்டோ விளாகிங் எப்படி சொல்லித்தரேன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ல மோட்டோ விளாகிங்க பண்ண தெரியல, நாங்க சொல்லி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஒரு லைவ் போட்டு எல்லாரும் பத்தி பேசுறாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி.